அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். சாப்டர் 3 ட்ரையல் பேலன்ஸ். அதாவது ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன். அதாவது இந்த கொஸ்டின் வந்து மார்க்கம் பப்ளிகேஷன் புக்ல கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். பேஜ் நம்பர் இஸ் 3.18, எக்ஸசைஸ் நம்பர் 2. ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ கீழே கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ கொஸ்டின்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் பார்க்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக், வேஜஸ், கேரேஜ் அப்படின்றது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தான். கமிஷன் டிஆர் அப்படின்னா டெபிட் சைடில் இருக்கக்கூடிய கமிஷன். அப்போ கமிஷன் பெய்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதுவும் எக்ஸ்பென்சஸ். பர்ச்சேசஸ், ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். அதாவது சேல்ஸ் ரிட்டர்ன்னாலும் ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். ட்ரேட் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் அப்படின்னா வெறும் சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்கன்னா ரெண்ட் பெய்ட்னு அர்த்தம். Plant, one of the fixed assets. Repairs to plant, cash in hand, cash at bank, debtors, income tax அப்படின்னா income tax paidன்னு அர்த்தம். அப்போ இதுவும் expenses category. அதுக்கடுத்தது drawingsன்றது one of the losses category. Return outwards is also known as purchase return அப்படின்னாலும் return outwards அப்படின்னாலும் ஒன்று தான். அடுத்தது சேல்ஸ், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, கேபிட்டல், கிரெடிட்டார்ஸ், லோன். சிஆர் அப்படின்னா கிரெடிட் சைடில். அப்போ லோன் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க கிரெடிட் சைடில் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பேங்க் லோன் இல்லை எனி அதர் லோன். அப்போ லயபிலிட்டிஸ்க்கு போகக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ட்ரையல் பேலன்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்றது ஒன் ஆஃப் த கரண்ட் அசட்டோட நேச்சர் எல்லாமே டெபிட் சைடில் தான் வரும். அதனால டெபிட் சைடு. வேஜஸ் அப்படின்றது எக்ஸ்பென்சஸ் அதனால டெபிட் சைடில் வரும். கேரேஜும் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு வந்துடும். கமிஷன் டிஆர் அப்படின்னா டெபிட் சைடில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான். கமிஷன் பெய்டு எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடில் வந்துடுச்சு. பர்ச்சேசஸ் அப்படின்னா குட்ஸ் கம் டு அவர் ஆர்கனைசேஷன், நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு உள்ள வருது. அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்ற ரூல் அப்ளை ஆகும். ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் அப்படின்னாலும் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னாலும் ஒன்று தான். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து சேல்ஸுக்கு ஆப்போசிட்டாக வரும். அப்போ சேல்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து கிரெடிட் சைடில் வரும். அப்போ சேல்ஸுக்கு ஆப்போசிட்டில் வந்து என்னது சேல்ஸ் ரிட்டர்ன் வந்துடும். அப்போ ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ்னாலும் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னாலும் ஒன்று தான். அப்போ சேல்ஸ் வந்து கிரெடிட் சைடில் வருது அப்படின்ற பட்சத்தில் சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து டெபிட் சைடில் வந்துடும். ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ரெண்ட் இதுவும் எக்ஸ்பென்சஸ். பிளான்ட்ன்றது ஃபிக்ஸட் அசட்டோட நேச்சர் வந்து டெபிட் சைடில் தான் வரும். ரிப்பேர்ஸ் டு பிளான்ட் அப்படின்றது எக்ஸ்பென்சஸ் ஃபார் பிளான்ட். அப்போ இதுவும் டெபிட் சைடில் வந்துடும். கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க் இதெல்லாம் வந்து கரண்ட் அசெட்டு. இதுவும் டெபிட் சைடில் வந்துடும். ஜஸ்ட் கொஸ்டின்ல இன்கம் டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்கம் டேக்ஸ் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பெய்டுன்னு அர்த்தம். அப்போ இன்கம் டேக்ஸ் பெய்டுன்றது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ், அதனால டெபிட் சைடில் வந்துடும். அடுத்தது வந்து டிராயிங்ஸ்ன்றது வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாஸு. ஏன்னா அது வந்து ஓனர் வந்து கேஷாவோ இல்லை பொருளாவோ அவருடைய ஓன் யூஸுக்காக எடுத்திருப்பாரு. அப்போ அந்த மாதிரி எடுக்கும்போது அது வந்து லாஸு. அப்போ டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அப்படின்ற ரூல் வந்து அப்ளை ஆகும். அப்போ டிராயிங்ஸை டெபிட் சைடில் போட்டுடலாம். அடுத்தது ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ்னாலும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ இப்போ பாருங்க பர்ச்சேஸ் வந்து நம்ம கிட்ட டெபிட் சைடில் வந்திருக்கும். அப்போ ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ் இல்லை பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்ல கிரெடிட் சைடுக்கு போயிடும். சேல்ஸ் அப்படின்ற போது குட்ஸ் கோஸ் ஃப்ரம் அவர் ஆர்கனைசேஷன். அப்போ குட்ஸ் வந்து நமக்கு ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியில போகுது. அப்போ அது இப்போ என்ன ஆகுது வெளியில போகுது அப்படின்னும் போது கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்ற ரூல் வந்து அப்ளை ஆகும். அப்போ கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம் சேலோட அமௌண்ட்டு. அதுக்கு அடுத்தது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்றது ஒன் ஆஃப் த இன்கம்ஸ் கேட்டகரி. அப்போ அதை கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது வந்து கேபிட்டல் வந்து லயபிலிட்டிஸ் நேச்சர், அதனால அதை நம்ம கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். கிரெடிட்டார்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த கரண்ட் லயபிலிட்டிஸ். அப்போ அதையும் கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது வந்து லோன். ஸோ லோன் இங்கேயே ப்ராக்கெட்டில் கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சிஆர்னு கொடுக்குறாங்கன்னா கிரெடிட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ அப்படின்னு அர்த்தம். அப்போ லோன் கிரெடிட் சைடு அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிரெடிட் சைட்லேயே மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் யூஸ்வலாக லோன் அப்படின்னாலே அது லயபிலிட்டிஸ் நேச்சர் தான். அது கண்டிப்பாக இப்போ கிரெடிட் சைடில் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து டெட்டார்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த கரண்ட் அசெட்ஸு. ஸோ அப்போ அது டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம்.
அப்போ டெபிட் சைடில் அசட்டோட நேச்சர், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், லாஸ் எல்லாமே டெபிட் சைடில் வந்துடும். கிரெடிட் சைடில் வந்து இன்கம்ஸு, கெயின்ஸு, லயபிலிட்டிஸ் நேச்சர் இது எல்லாமே வந்து எங்கே வந்துடும் அப்படின்னா கிரெடிட் சைடில் வந்துடும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம டோட்டல் பண்ணும்போது டெபிட் சைட் பேலன்ஸும் 34,980 ருபீஸ் வந்து வந்திருக்கு. கிரெடிட் சைட் பேலன்ஸும் 34,980 ருபீஸ் வந்து வந்திருக்குது. அப்போ நம்ம போட்ட சம் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். தட்ஸ் ஆல். அவ்வளவு.